பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு என் சொத்துல பங்கு தான் நான் உன்னை கேட்க சொன்னேன்னா கிடையாதுல்ல. அதையும் மீறி நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என் அப்பாவுக்கிட்ட போயிட்டு இந்த சொத்துல இவருக்கும் பங்கு இருக்கான்னு சொல்லி கேட்குற. ஆமாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே சொத்தை கொட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு. ரெண்டு பேருக்கும், உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பாதி பாதியாக ஷேர் பண்ணி தர்றதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இதெல்லாம் கேட்டிருப்ப. என் அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறாருன்னு தெரியுமா? இது அந்த சொத்தை விற்று என் தம்பிங்களுக்கு தான் கொடுக்குறதா சொன்னார். இப்போ அதில் எவ்வளோ வருதோ அதை மூணா பங்கட சொல்லிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இனிமே இந்த வீட்டில் இருந்தால் எதுவுமே சரியாக வராது. உன்னை பாவம் பார்த்து இந்த வீட்டில் இருக்க வச்சது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில கூட்டிட்டு நேராக பாக்கியத்தோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியமே இருந்துட்டு மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இத்தனை நாளாக உங்கள் பொண்ணு பண்ணதும் நீங்கள் பண்ணதெல்லாம் சகிச்சிட்டு இருந்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலே அந்த வீட்டில் இவ இருந்தானே வச்சுக்கோயேன், எங்களை அப்படியே பிரித்து விட்டுருவாங்க. எங்கள் அப்பா வயலை விற்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கும் பங்கு இருக்கான்னு சொல்லி என் அப்பா கிட்டே கேட்குறா. மயில் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? ஓ, அப்படின்னா இவெல்லாம் கேட்கல, நீங்கள் தான் கேட்க சொல்லி இவ கேட்கறது பொய் சொல்கிறது எல்லாம் உங்ககிட்ட தான் வருதில்ல அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாக்கிய மயிலெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.